ஹலோ கைஸ். லாஸ்ட் வீக் நம்ம டேப் நேவிகேட்டர் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி வந்து பாட்டம் நேவிகேஷன் அந்த 5 டேப் எப்படி வைக்கிறது நம்ம இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீன் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது பிறகு நான் ஹோம் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ஹோம் ஸ்க்ரீன் மாற்றியாச்சு. இப்போ இந்த இதுக்காக நான் வந்து ஒரு 4 ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீன் இங்கே வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஸ்க்ரீன். அடுத்து கிரியேட் போஸ்ட் ஸ்க்ரீன். அண்ட் அடுத்தது வந்து ரீல் ஸ்க்ரீன். அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ப்ரொஃபைல் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ இந்த 5 ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாட்டம் நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணி அந்த 5 ஸ்க்ரீன்லேயும் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட் நம்ம பாட்டம் நேவிகேஷன் பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரியட் நேவிகேஷனில் போயிட்டிங்கன்னா அதில் வந்து பாட்டம் டேப்ஸ்ன்னு இருக்கும், இல்லை மெட்டீரியல் பாட்டம் டேப்ஸ் இருக்கும். நம்ம பாட்டம் டேப்ஸ்னே சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பாட்டம் டேப்ஸ்ன்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் டைம் ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கிரியேட் பாட்டம் நேவிகேட்டர் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஒரு இந்த டேப் நேவிகேட்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். நவ் இப்போ வந்து இந்த ரிட்டர்னில் வந்து நம்ம வந்து அந்த டேப் வச்சு டேப் டாட் நேவிகேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப் டாட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீன் இருக்கும்.
ஸோ நேம் வந்து நேம் கொடுத்துருக்கோம். அப்போ காம்பனண்ட்டில் வந்து போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு டேப் க்ரியேட் ஆகிடுச்சு, போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீன் இருக்குது. இது மாதிரி நம்ம 5 இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ட் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற லைன் இப்படி காப்பி ஆகிக்கும். காப்பி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து சர்ச் ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் ஸ்பெல்லிங் தப்பாக வச்சுருக்கேன், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீல்ஸ் கிரியேட் போஸ்ட் ஸ்க்ரீன். அண்ட் அடுத்து வந்து ரீல் ஸ்க்ரீன். அண்ட் ரீல் ஸ்க்ரீனுக்கு அடுத்து ப்ரொஃபைல் ஸ்க்ரீன். ஓகேங்களா. இப்போ 5 பேர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த 2 ஹெட்டரையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஹெட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது நம்ம வந்து இந்த இதில் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் ஹெட்டர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ஃபால்ஸ்னு மாற்றிடலாம். ஹெட்டர் ஷோன்னு அது ஹெட்டர் சொன்னால் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லா ஸ்க்ரீனுக்கும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீல் ஸ்க்ரீனுக்கு மட்டும் ஒரு ஸ்டாக் நேவிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து எதுக்குன்னா இப்போது ரீல் ஸ்க்ரீன் வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்பயும் வந்து இந்த பாட்டம் நேவிகேஷன் அப்படியே இருக்கும். இது அந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போனாலும் பாட்டம் நேவிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டாக் நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ரீல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த ரீல் ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக் நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஸ்டாக்கில் இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சாரி, இந்த ரியாக்ட் நேட்டிவ் ஸ்டாக் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒரு ஸ்டாக் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ரீல் செக்ஷனில் கான்ஸ்ட் ஸ்டாக் ஈக்குவல் டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து இந்த ஸ்டாக் வச்சு நம்ம ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நேவிகேட்டர் இதில் வந்து ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக் டாட் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேம் ஃபஸ்ட் நம்ம எம்டியாக வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம இங்கே வந்து இப்போது ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா ரீல்ஸ் வீடியோ ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். JSX இங்கே வந்து ரீல்ஸ் வீடியோ ஸ்க்ரீன். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் நம்ம ஒன்றா ஃபால்ஸ் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஒரு ஸ்டாக் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இன்னொரு ஸ்டாக் நம்ம வைக்கலாம். அது வந்து என்னென்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்த யூசர்ஸோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ இல்லைன்னா நம்ம அதுவே நம்ம யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நம்ம ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரீல்ஸ் வீடியோ ஸ்க்ரீன் வந்து நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இருக்கட்டும். பட்டன் டைட்டில் வந்து கோ டு அதர் ப்ரொஃபைல் நினைக்கிறேன். கீழே வந்து ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நம்ம அந்த ப்ரொஃபைல்ஸ்க்கு நேவிகேட் பண்ணலாம். நம்ம அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ப்ராப் எடுத்துக்கணும். என்ன ப்ராப்னா நேவிகேஷன் ஒரு ப்ராப் இன்பில்ட்டாகவே வரும். நம்ம ஸ்டாக் நேவிகேட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதை வச்சு நம்ம இங்கே வந்து நேவிகேட் பண்ண போகிறோம். நேவிகேஷன் டாட் நேவிகேட் பட்டன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரீல் ஸ்க்ரீனில் இதில் இங்கே போனோம்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த பட்டன் நேவிகேஷன் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து இதில் வந்து இப்போதைக்கு இந்த ட்விட்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ட்விட்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ் ஸ்க்ரீனும் கேமரா ஸ்க்ரீன் வரணும். சப்போஸ் நம்ம சர்ச் ஸ்க்ரீன்லேருந்து போனோன்னா அந்த இது நம்ம வரக்கூடாது. நம்மளுக்கு ஸ்வைப்பே நமக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா ஹோம் ஸ்க்ரீனில் மெயின் நேவிகேஷன் இருக்குல்ல, அங்கே மெயின் டேப் வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஸ்வைப் எனேபிள்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் ஸ்வைப் எனேபிள்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம ஃபால்ஸ் பண்ணோம்னா நம்மளால ஸ்வைப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்வைப்பே பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம எப்படிலாம் வைக்கணும்னா, இந்த சர்ச் ஸ்க்ரீனுக்கு போகிறப்போ இந்த ஸ்வைப் எனேபிள் நம்ம ஃபால்ஸ் பண்ணணும். க்ரியேட் ஸ்க்ரீன் போகிறப்போ ஃபால்ஸ் பண்ணணும். ரீல்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போகிறப்போ நம்ம அதை ஃபால்ஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் ஸ்க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ட்ரூவாக மாற்றணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் நம்ம நேவிகேட் அதாவது ஸ்வைப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கண்டெக்ஸ்ட் ஏபிஐ எழுதி அதிலிருந்து நம்ம சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் போனோம்னா கண்டெக்ஸ்ட் ஏபிஐயில் அந்த ஸ்டேட்டை நம்ம ஃபால்ஸ் பண்ணிடணும். அதை நம்ம நெக்ஸ்ட் ட்விட்டரில் பார்க்கலாம் எப்படின்னு. இந்த ட்விட்டரில் அவ்வளோதான். இந்த ட்விட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.